இந்த நாளில் அருமைக்குரிய பிள்ளைகளை ஒரு 3 அக்காமார்களை குறித்து பார்க்க போகிறோம். போன வாரத்தில் 3 பேரை குறித்து பார்த்தோம் கூட்டம். இப்போ 3 அக்காமார்களை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா அக்காமார்களை பற்றி சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நிறைய அக்காமாரை வேதத்தில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு 3 அக்காமார்களை பார்ப்போம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், ஒரு 3 அக்காமார்களை வச்சு பார்க்க போகிறோம். ஆனால் உங்களை பற்றி நிச்சயமாக இருக்காது. 3 அக்காமார்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அக்காமார்கள் ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா 30 அக்காமார்களை பேசிடுவீங்க. ஆனால் நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் என்ன செய்யுது தெரியுது. நீங்கள் எல்லாம் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் வாய்க்கு என்ன வச்சிருக்கிறாரு? அல்வா வச்சிருக்கிறா யாரோ, கோதுமை அல்வா. அப்படியா? வாய்க்கு காவல் வைத்திருக்கிறார். அப்படி தானே? ஏன்னா பெருமை பேசுகிற நாக்க கத்தர் என்ன செய்கிறாரா? அறுத்து போடுகிறாரா. சொல்லுவாங்க, நாக்கு பல்லு மேலே நாக்க போட்டு என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆண்டவர் பெருமை பேசுகிற நாக்கை அறுத்து போடுகிறார். அப்போ 3 அக்காமார்கள் இங்கே இல்லை, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 3 அக்காமார்கள் ஒரு இடத்துல உட்காந்தாங்கன்னா 30 அக்காமார்களை பற்றி பேசுவாங்க. பக்கத்தை விட பேசுவாங்க, அடுத்த விட பேசுவாங்க, அந்த தெருவு பேசுவாங்க, பக்கத்து தெருவுக்கு போயிடுவாங்க, பக்கத்து ஊருக்கு போவாங்க, பக்கத்து டிஸ்ட்ரிக்டே போயிடுவாங்க. இப்படி அப்படியே பேசிட்டு வந்துடுவோம். இந்த 3 அக்காமார்களை ஒரு அக்கா எந்திரிச்சு வீட்டுக்கு போச்சுன்னா, அக்கா அவர் வர்ற நேரமாச்சுக்கா, நான் போகாட்டி போனால் என்ன செய்வான்? நாய் மாதிரி இப்போதான் அவருன்னு சொல்லிச்சு, போகாமல் போனால் என்ன கத்துவான்? ஆமாம் ஆமாம், என் நாய் வந்து நன்றி உள்ளது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வந்து தகப்பனர் தினமாமா. என்ன தினம்? தந்தையர் தினம். தந்தையர் பசங்கள்லாம் போட்டிருந்தாங்க தந்தையர் தினம். அன்னையர் தினம் ஒன்று இருக்குது, தந்தையர் தினம் ஒன்று என்ன செய்யிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தனக்காக வாழாத ஒரு ஜீவன். ஆமாம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு போயிடுச்சுன்னா அவங்க தனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வாழவே மாட்டாங்க. யாருக்காக வாழுவாங்க? மனைவிக்காக, பிள்ளைக்காக, பேர பிள்ளைகளுக்காக. ஆமாம் இல்லைங்களா? அது அப்போ நாங்கள் மட்டும் என்ன இதா தொக்கா அப்படின்னு தாய்மார் நினைக்கிறீங்களா? நீங்களும் அப்படி தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அந்த சுயநலத்தில் பொதுநலம் இருக்குது. சுயநலத்தில் பொதுநலம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒருவரை சார்ந்து கொண்டே இருக்கணும். யாரையாவது ஒருவரை சார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு அப்படி தான் ஸ்தோத்திரம். அவங்களுடைய அமைப்பே இருக்குது. அவங்க மூளையே அப்படி தான் இருக்கும், அவங்க அமைப்பே அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பாவை சார்ந்திருப்பாங்க, கல்யாணம் பிறகு கணவனை சார்ந்திருப்பாங்க, பிள்ளைகள் வந்த பிறகு பையங்களோடு சார்ந்திருப்பாங்க. ஆமாம் இல்லைங்களா? ஒரு சார்பு. அதுக்காக தான் முல்லை கொடி சொன்னாலும் அவள் ஒரு நவரசம். அதனால் வேதம் சொல்ல திராட்சை கொடி தனியாக நிற்குமா? என்ன செய்யணும்? கம்பு தடிக்கணுமா? ஒரு கம்பு ஊனி அதுக்கு ஆதரவு முட்டு கொடுக்கணும் சொல்லுங்களேன், சீக்கிரமாக புரியும்ல. ஒரு சப்போர்ட்டு கொடுக்கணும். ஒரு சப்போர்ட் அதுக்கு என்ன கட்டாயம் வேணும். சரிங்களா? அதனால இன்றைக்கி தந்தையர் தினத்துக்கு அன்றைக்கி 3 அக்காமார்கள் வச்சு நம்ம பேச போகிறோம். இந்த 3 அக்காமார்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா அவசர வேலைக்காக வீட்டுக்கு போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இந்த போன அக்காவை குறித்து இங்கே உட்காந்துருக்கு 2 அக்கா குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏக்கா கேட்டியா எவ்வளோ சொன்னா கேட்டியா? என்னாச்சுதா இவ்வளோ சொல்லிட்டு போகிறாளே, இவன் மட்டும் வீட்டில் நல்லாவா இருக்கா? இவனால தான் அந்த வீடு 2ஆ போச்சு. அவக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த அக்கா போனவர். இப்போ இந்த 2 பேர் பாக்கி இருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு பயம். நம்ம எந்திரிச்சு போனோமா நம்மளை பற்றி குறை சொல்லுவான். அந்த அக்கா நினைக்க நம்ம போனால் இவன் என்ன செய்வான்? நீ போறவையா நான் போறவேன்னு மணிக்கணக்க உட்காந்து பேசுவாங்க. வா 2 பேரும் சேர்ந்து போகலாம்னு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களை பார்த்து அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே தேவதூதர்களே உங்களை கண்டு போராமைப்படுகிற அளவத்தில் உங்களுடைய ஒளிவட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நாம மகிமையுண்டாவதாக. ஆனால் வீட்டுக்கு போன பிறகுதான் பிசாசே நம்மளை கண்டு போராமப்படுறதுல நம்மனால கூட இப்படி சபிக்க முடியாது ஐயா, நம்மனால கூட இப்படி போராம சொல்ல முடியாது, நம்மனால கூட இப்படி புரணி பேச முடியாது, நம்மளை விட மிஞ்சிட்டாங்களே என்று வீட்டுக்கு போனால் பிசாசு உங்களை பார்த்து போராமப்படுறான். சர்ச்சுக்கு வந்தால் தேவதூதர்களே போதனைப்படுறாங்க. சரிங்களா? கர்த்தர் நாம் மகிமையுண்டாகட்டும். இப்போ ஒரு 3 அக்காமார்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தெரிஞ்ச அக்காமார்கள் தான், அவங்களிருந்து தெரியாத சில காரியங்கள். 3 அக்காமார்கள் என்றால்
ஒரு அக்கா, வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய ஒரு அக்கா, வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய ஒரு அக்கா. இன்னொரு அக்கா வெற்றி தேடி கொடுத்த ஒரு அக்கா. ஏன்னா அவனால தான் என்ன கிடைச்சிச்சு? வெற்றி கிடைச்சிச்சு. இன்னொரு அக்கா புலம்பல் அக்கா. என்ன அக்கா? இன்னொரு அக்கா புலம்பல் அக்கா. அப்போ 3 அக்கா. எந்த அக்கா? வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய அக்கா, 2வது வெற்றி பெற்று கொடுத்த அக்கா, 3வது புலம்பல் அக்கா. இப்போ நீங்கள் எந்த அக்கா? இப்படி இந்த 3 அக்காமார்களை பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த அக்காவா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய செயல்பாடு என்ன, உங்கள் காரியங்கள் என்ன என்று ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாக முடிக்கலாம் நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நீங்கள் பாருங்கள், ஸ்தோத்திரம் நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய எடுத்தவங்க ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். விசாரித்தால் இந்த சம்பவங்கள் ஓரளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் 1-2 வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா இந்த சிசேரா யார், அவன் எப்படிப்பட்டவன் என்று ஒரு காரியத்தை வருகிறத நீங்கள் பார்க்குறோம். அது 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள். ஏகோ சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி அந்த நாட்களில் இருந்தான். ஏன்னா ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் இல்லாத காலம். எகிப்திலிருந்து கானானுக்கு வந்துட்டார்கள். யோசுவாவின் தலைமைக்கு கீழே கானானுக்கு வந்த பிறகு, யோசுவா மரித்த பிறகு அவர்கள் தங்கள் நினைவுகள்படி போகிறதுக்கு என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்குள்ளாக கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி, கொஞ்சம் புசு புசுன்னு வந்த பிறகு கர்த்தரை மறந்துடுவாங்க. மறந்தோடனே ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை பாடம் கற்பிப்பதற்காக பக்கத்து நாட்டு ராஜாவிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். அங்கே அவர்கள் அடிபடுவார்கள், உதப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அப்போ கர்த்தர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தெய்வம் நீர் அல்லவா? அப்போதான் எங்களுக்கு ஞாபகம் வருது. எப்போ? கஷ்டப்படும் போது தான். நீர் தானே கொண்டு வந்தீர், வனாந்தரத்தில் மன்னாவைனாலே எங்கள் முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே, நீங்கள் தானே தேசத்தை எங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தீங்க. அவர் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபிச்ச உடனே ஆண்டவர் மனமிறங்கி ஒரு நியாயாதிபதியை அனுப்புவார். இப்போ ஏகோத் சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி இருக்கும் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. இப்போ ஏகோத்து செத்து போன பிறகு ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. திரும்ப அப்ப ஏற்கனவே அவங்க என்ன செய்திருக்காங்க? திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். முன்னாடி என்ன செய்திருக்காங்க? ஏற்கனவே செய்திருக்கிறாங்கன்னு பொருள். சரிங்களா? நீங்கள் நியாயாதிபதிகள் உங்கள் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சரித்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் பாதுகாத்தார், எப்படி அவர்கள் நன்றி கெட்டவர்களாக சமயம் வாய்க்கும் போது மட்டும், தேவை இருக்கும் போது மட்டும் ஆண்டவரை தேடி அந்த தேவைகளை சந்தித்த பிறகு கர்த்தரை மறந்து போவாங்க. ஆண்டவரும் சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்கிறாரு? அவங்க கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி நன்மை செய்கிறார். அல்லேலூயா. திரும்ப கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சரியான தலைவன் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள் தான் அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டவங்க தான், கடவுளிடத்தில் நன்மைகள் பெற்றுக்கொண்டவங்க தான். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாததினாலே என்ன செய்கிறார்கள்? பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். செய்தார்கள் இல்லை, செய்து வந்தார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்க்கிறாரு 2ஆம் வசனத்தில். பெயர், அவர் சேனாதிபதி. இந்த மனுஷன் ராஜா இருக்கிற பார்த்தீங்களா, யாபீன். யாபீனுடைய சேனாதிபதி பேர் தான் சிசேரா. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சிசேரா. சரிங்களா? இவர் சேனாதிபதி. இவன் ஒரு புறஜாதியான். இவன் எப்படிப்பட்ட பலாக்கரம் உள்ளவனா என்று பார்த்தீங்கன்னா, 900 இரும்பு ரதங்களை வைத்திருக்கிற ஒரு மனிதன். இரும்பு ரதங்கள்னா இன்னைக்கு நம்ம இராணுவத்தில் இருக்க டேங்குன்னு சொல்லுவாங்கள்ல, டேங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இராணுவத்தில் இருக்கு பார்த்தீங்களா,
டேங் அந்த மாதிரி 900 வச்சிருந்தானாமா. எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? இவன் 20 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தான்? ஒடுக்கினான், கொடுமையாய் ஒடுக்கினான். சும்மா ஒடுக்கல, எப்படி ஒடுக்கினான்? அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான் இந்த சிசேரா? 20 வருடமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொடுமை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கொடுமையான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அது நம்மனால கூட வந்திருக்கலாம், இல்லை மற்றவங்களால வந்திருக்கலாம். ஆனால் அங்கே 20 வருட காலமாய் புறஜாதியன் கர்த்தருடைய ஜனங்களை கொடுமையாய் நடத்தி கொண்டிருந்தான். இதை கட் பண்ணி அப்படியே நீங்க முன்னாடி வாசிச்ச பகுதிக்கு வந்துடும். இது ஒரு சீன், சரிங்களா? இது ஒரு, நீங்க சினிமாலாம் இருப்பீங்க, பார்த்துருப்பீங்க நிறைய படங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படம் போட்ட உடனே ஒவ்வொரு திரையிலாம் காட்டுவாங்க. சம்பந்தம் இல்லாமல் கதாநாயகன் பாட்டு படிச்சுட்டு வருவார். அவன் எதுக்கு வர்றாரு, எதுக்கு போகிறார் யாருக்குமே தெரியாது. சம்பந்தம் இல்லாமல் ஒரு வண்டியிலையோ குதிரையிலையோ சைக்கிளையோ ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டு வருவார். இல்லைன்னா ஒரு பொம்பளை ஓடிக்கிட்டு இருக்கோம், 4 பேர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கேருந்து வர்றாருன்னு தெரியாது கதாநாயகன். டக்குன்னு வந்து அங்கே சண்டை போட்டு அவங்கள விரட்டி விட்டு இந்த பிள்ளையை இவர் தூக்கிட்டு போயிடுவார். இப்படி நடக்கும். கதாநாயகன் காட்டுவாங்க. அப்புறம் அந்த வில்லனை காட்டுவோம். வில்லனெல்லாம் பெரும்பாலும் எங்கே காட்டுவாங்க தெரியுங்களா? மொத சீனை எங்கே காட்டுவாங்க தெரியுங்களா? பூஜை ரூம்பில் தான் காட்டுவாங்க. ஆனால் உங்களை பார்த்த மாதிரி தெரியல. மொத பூஜை ரூம்பில் தான் காட்டுவோம். பயங்கர பக்திமானை போல பட்டையை போட்டு கழுத்தில் மாலைகளை போட்டு அப்படியே இடுப்பில் ஒரு துண்டு எடுத்து கட்டி பயங்கர பக்திமான மாதிரி. ஆனால் செய்கிறதெல்லாம் வில்லத்தனம். அவன் தான் வில்லன். ஆனால் எங்கே காட்டுவான்? முத ஒரு பூஜை அறையில் பக்திமானை போல காட்டுவான். இப்படி ஒவ்வொரு ஸ்டில்லாக அதுக்கு பேர் வந்து அறிமுகப்படுத்துவது. அதுக்கு பிறகுதான் என்ன வரும்? கதை வரும். விளங்குதுங்களா? இப்போ நீங்கள் வாசித்த இந்த 2 வசனங்கள் சிசேரா கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? கர்த்தரை அவங்க மறந்துட்டு என்ன செய்தாங்க? பொல்லாப்பானதை செய்து வந்ததினாலே ஆண்டவர் அவர்களை இவங்க கையில் என்ன செய்தாரா? வித்துட்டாரா? ஒப்பு கொடுத்தாரா? வித்துட்டார். விற்கிற பொருளை திரும்பி வாங்க முடியுமா? முடியாது. அடை வச்ச பொருளை வாங்கிடலாம். ஏலம் வர்றதுக்கு முன்னாடி கூட நமக்கு ஒரு தகவல் சொல்லுவாங்க. பேங்க்லேருந்து உங்கள் நகை வச்சுருக்கிறோம், உடனே வந்து திருப்பிக்கங்க, இல்லாட்டி நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், ஏலம் விட்டுருவோம் சொல்லி ஏதோ போனால் போகுதுட்டேன்னு ஒரு அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வரும், இந்த 10 பைசா கார்டு. அது வந்து யார் படிப்பா? முத போஸ்ட்மேன் படித்து அது அந்த உரி கொண்டு கொடுக்க மாட்டான். 4வது தெருவில் 3வது பேர் கொடுத்து போயிடுவான். அவன் படித்து இப்போ அடை வச்ச ஜாமான் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு? ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஜாமான் அடை வச்சாமே ஏலத்துக்கு போதாமே. இவங்க வைக்கும் போது யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. திருப்பும் போது இவ்வளோ பிரச்சனை, சரிங்களா? ஆனால் விற்கிற பொருள் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. தன்னுடைய ஜனங்களை புறஜாதி கையில் வித்துட்டார். ஆனால் நாம வித்ததான் வாங்க முடியாது தவிர ஆண்டவர் நினைச்சா விற்கதையும் வாங்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் அவருக்கு இருக்கிறபடினால அவரிடத்தில் இல்லாத அதிகாரம் ஒன்றுமே இல்லை. சில வேளையில் அந்த அதிகாரங்கள் நமக்கு தெரியாததுனால ஏன் இப்படி ஆண்டவர் கைவிட்டு விட்டார், ஏன் இப்படி சோதிச்சிட்டாரு, ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைக்கலாம். நேற்றைய தினத்தில் இங்கே ஒரு போர் போட்டோம். நம்ம தம்பி எபினேசர் அவங்க இடத்துல ஒரு போர் போட்டோம். 5 மணிக்கு ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம் 3 மணிக்கு முடிஞ்சிருக்குமா எல்லாம் ஒதுக்கும் போது 2:30. நான் வந்து 1:30 வரைக்கும் இருந்தேன். 800 அடி போட்டோம், தண்ணியே வரல. 1,05,000 ரூபா செலவு. எப்படி இது கஷ்டமாக இருக்கேன் இல்லையா? அப்போ ஏன் ஆண்டவர் கைவிட்டுட்டாரு? ஏன் நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டு நடந்துக்கிட்டே ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஜோம். அதுக்காக ஜோம் பண்ணி தான் என்ன செய்தோம், ஆரம்பித்தோம். ஆனால் தண்ணி வரல. 1,05,000 ரூபா. இப்படி நஷ்டமானதெல்லாம் எபினேசனுக்கு சர்ச்சுக்கு வரல போல் இருக்கு. நாகம்மா கூட லேட்டாக தான் வந்துச்சு. ஏன்னா தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 2:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் தூக்கம் வந்திருக்காது. ஏன்னா இதெல்லாம் நினச்சே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்படி போச்சு. அப்போ சொன்னானே, வீடு கட்டுறதுக்கு இந்த 1,00,000 ரூபா தண்ணி வாங்கினா கூட வீடு கட்டியிருக்கலாம்.
ஆனால் 1,05,000 சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தானே, பெரிய பெரிய ஒரு அமௌண்ட்டு தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இருக்கிறது. அந்த ஒரு ஒரு 15 நிமிஷம் அந்த இன்ஜினை நாங்கள் நிறுத்தி மறுபடியும் ஓட்டினதுனால ஈர மண் அதில் என்ன செஞ்சிச்சு, ஈர மண் வந்ததுனால தண்ணி ஊறும் நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த மிஷின் ஓட்டுனவர் சொல்லிட்டு போனார். சாயங்காலம் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அது செக் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, சில வேளையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். இதற்காக ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, விட்டுடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். இங்கே இப்போ இந்த 900 இரும்பு ரதங்களை வைத்திருக்கிற மனுஷன், 20 வருஷமாய் கொடுமையாய் அவர்களை வழிநடத்தின ஒரு மனுஷன் இன்னைக்கு மறுபடியும் யுத்தத்துக்கு என்ன செய்கிறான், வருகிறான். இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய அங்கே தெபோராள் சொல்லக்கூடிய இந்த அம்மா யாருக்கு சொல்கிறா, பாராக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆளுகிட்ட. அவன்தான் அடுத்து நியாயாதிபதி, அவன்தான் பேர் பெற்றவன், அவன்தான். அவனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தில் 12 கோத்திரங்களில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார், பாராக்கை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிறார்கள், கொடுமையாக இருக்கிறார்கள். அந்த கொடுமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, உங்கள் நிமித்தம் அநேகரை கர்த்தர் விடுவிக்குவதற்காக உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். தெபோராள் சொல்றாங்க, ஹே பாராக்க, நான் உனக்கு சொல்லலையாங்கிறாங்க. நான் உனக்கு சொல்லலையா? அப்போ ஏற்கனவே என்ன செஞ்ச, அந்த மாதிரி என்ன சொல்றேன், நீ போ, அந்த சிசேராவை உன் கையில் என்ன செய்வார், ஆண்டவர் ஒப்பு கொடுப்பா. ஏன்னா அந்த அம்மா தீர்க்கதரிசி, அந்த அம்மா தீர்க்கதரிசி. நீ போ, நீ யுத்தத்துக்கு போறதா உன்னுடைய வேலை. ஜெயம் யார் கொடுக்கிறது, கர்த்தர் கொடுக்கிறார். நீ மட்டும் விடுவிக்கப்பட்ட போதாது, உன் ஜனங்கள் இன்னைக்கு கொடுமையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீ விடுவிக்கப்பட்டு நீ சுகமாக இருப்பதற்காக எப்போ பார்த்தாலும் எனக்கு 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 அப்படி ஆகவா? இல்லை, உன்னை கொண்டு உன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக. அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமை உண்டாகட்டும். சொல்லலையாங்கிறார், சொல்லலையா அப்படி கேட்கும்போது இவன் சொன்னான் பதில், நான் போவேன், ஆனால் நீங்கள் கூட வரணும். இந்த அம்மா தீர்க்க தரிசனமாக இருந்துக்கிட்டு வர்றவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க பேரிச்ச மரத்துக்கு கீழே. அதுக்காக தான் இன்றைக்கி எங்கே பஞ்சாயத்து நடந்தாலும் ஆலமரத்துக்கு கீழே நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஆலமரத்தில் அரச மரத்தில் சில நடக்கும். ஏன்னா இந்த போதி மரம் சொல்லுவாங்கள்ல, போதி மரம் வேறையா ஒன்றும் கிடையாது. அரச மரத்துக்கு பேர் தான் போதி மரம். அது சமஸ்கிருத வார்த்தை, போதி மரம், சரிங்களா? அது வேற ஒன்றும் கிடையாது, அரச மரத்துக்கு தான் போதி மரம்னு சொல்லுவார். இந்த அம்மா பேரிச்சி மரத்துக்கு கீழே, அந்த மரத்துக்கு பேரே தெபோராள் மரம். என்ன மரம்? தெபோராள் மரம் வச்சு அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. இவன் கூப்பிட்றான், யுத்தத்துக்கு போகிறேன், ஆனால் என் கூட நீங்கள் வரணும், என் கூட நீங்கள் வரணும். இப்போ அந்த அம்மா கண்டிக்கிறாங்க ஒரு இடத்துல பாருங்களேன், 7ஆம் வசனம். நான் யாபின் சேனையாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா, சிசேரா நாம் எல்லாரும் அங்க சிக்கிக்கிட்டவனு இல்ல, அவன் தான் நம்ம கிட்ட சிக்கியிருக்கான். அல்லேலூயா. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம 900 இரும்பு ரதங்களை வச்சிருக்கிறோம், பொன்னும் வெள்ளி தங்கம் ஆள்பலம் ஜனப்பலம் எப்படி எல்லாம் வச்சிருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க அவன் கையில சிக்கல, அவன் தான் உங்க கையில சிக்கியிருக்கிறான். அவனை வர இழுத்து எங்க கூட்டு வருவேன், எங்க கூட்டு வருவேன்? கீசோன் பள்ளத்தாக்கு. இந்த கீசோன் பள்ளத்தாக்கெல்லாம் உங்க ஞாபகம் வரும்போது, ஏன்னா முத இந்த கீசோன் பள்ளத்தாக்கு எங்கே தான் வருது. அடுத்து நீங்கள் முக்கியமான இடங்க பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்மேல் பர்வதத்தில் யுத்தம் நடக்குதுல்ல. கர்மேல் பர்வதத்தில் பாகாலுக்கும் எலியாவுக்கும் என்ன நடக்குது? ஒரு பெரிய போட்டி நடக்குது. பாகால் தீர்க்கதரிசிகள் தோக்குறாங்க, எலியா ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சோன்னா அதில் 40ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்க.
ஆ, ஒருவனை விட்டுறாதீங்க, யாரையும் விட்டுறாதீங்க. அவன் கூட்டத்தோடு கோயந்தா போட்டுக்கிட்டு இருக்கானா? கூட்டத்தில் சேர்ந்தா மட்டும் உனக்கு ரோசம் வந்துடுதா? கூட்டத்தில் இருக்க மட்டும் உன் பேச்சு வேகமாகுதா? தனியாக இருக்கும்போது கப்புன்னு இருக்கான். டீ கடையில் பார்க்கும்போது கப்புன்னு போகிறான், ரோட்டில் பார்க்கும்போது கப்புன்னு போகிறான். ஆனால் அவன் கூட்டம் 10 பேர் இருக்கும்போது எப்படி பேச்சு வருது? எப்படி வருது? ஏன்னா அவனுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பலம். பாகா தீர்க்கதரிசிகளை ஒரு பயலும் விடாத, எல்லாத்தையும் பிடிக்கணும். எலியா எல்லாத்தையும் பிடிச்சி எலியா கீழே, ஏன்னா மேலே கர்மேல் பர்வதத்தில் தான் அந்த போட்டி நடக்குது. அங்கிருந்து கீழேன்னா கீசோன். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த ஆறுடைய தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை இந்த வெயில் காலத்தில் வறண்டு கிடக்கும். அது ஒரு ஆறு வறண்டு கிடக்கும். ஆனால் மழைக்காலத்தில் 2 புறம் கரை புரண்டு ஓடும். 43 கிலோமீட்டர் அந்த இது போய் மத்திய தரைக்கடல் வழியாக என்ன செய்யும்? மத்திய தரைக்கடலில் போய் அந்த 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 ஆறு விழுந்துடும். 43 கிலோமீட்டர் இந்த கர்மேல் பருவத்திலிருந்து மத்திய தரைக்கடலுக்கு 43 கிலோமீட்டர் அங்கே போய் விழுந்துடும். வெயில் காலத்தில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் காஞ்சி கிடக்கும், தர மாதிரி இருக்குமாமா. இப்போ அவங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன வெட்டணும்? எங்கே வெட்டணும்? ஆற்றங்கரையில். சரிங்களா? ஏன்னா இந்த இப்படி எலியா இப்போ ஜோம் பண்ணுற நேரம் எப்படி நேரம்? இந்த போட்டி நடக்கிற நேரம் 3 வருஷம் மழை இல்லாத நேரம், அப்படி தானே? 3 வருஷம் மழை இல்லை. அப்போ அந்த 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 கீசோன் ஆற்றங்கரை எப்படி இருந்திருக்கும்? வறண்டு கிடந்திருக்கும். இங்கே தெபரால் சொல்கிறா, அவனை நான் இழுத்து கொண்டு வந்து உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. சத்துருவின் கையில் எப்பொழுதும் நீங்கள் கிடையாது, உங்கள் கையில் தான் சத்துரு இருக்கிறான். விளங்கினவங்க கையை தட்டி. எப்பொழுதும் வறுமை கையில் நீங்கள் இல்லை, உங்கள் கையில் தான் வறுமை இருக்கு. விட்டா போச்சு, அவ்வளோதான். மூடி இருக்க வரைக்கும் என்னமோ இருக்கு விட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, ஒன்றுமே இல்லை. விட்டாச்சுன்னா என்னால ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு முட்டு வலி, இடுப்பு வலி, வகுத்து வலி, தலைவலி, நீங்கள் நினைக்கிறீங்க. அது கொஞ்சம் திரும்பி பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஆண்டரை பார்த்து அதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நீங்கள் லட்சக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. நான் இழுத்து சத்துருவை உன் கையில் என்ன செஞ்சிருவேன்? ஒப்பு கொடுப்பேன். எவ்வளோ சந்தோஷமான காரியம். இப்போ இந்த இப்படிப்பட்ட காரியம் கேட்ட பிறகு இந்த பாராக்குக்கு என்ன வந்திருக்கணும்? ஏற்கனவே சொல்றது அந்த அம்மா சொல்லவில்லையா? அப்போ எப்போ சொல்லிச்சு நமக்கு தெரியல, ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இப்போ இவன் நாள் கடத்திக்கிட்டே இருந்திருக்கான். என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நாள் தான். இப்போ கோவிக்கிறான் அந்த அம்மா. நான் சொல்லலையா உனக்கு முன்னாடியே? இப்போ யுத்தத்துக்கு போன சொல்லலையா? அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இவன் நாள் கடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சில காரியங்கள் உடனே செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அநேக காரியத்தில் நாள் கடத்திக்கிட்டு இருக்கீங்க. விளங்குனா விளங்கிக்கங்க, விளங்காட்டி விட்டுருங்க. பாஸ்டர் என்ன காரியம்? ஏதோ ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்தான். கர்த்தர் கூட சொல்லியிருக்கிறார். அது நீங்கள் என்ன செய்றீங்க? நாள் கிடைக்கிறீங்க. இப்போ பாராக்கு இந்த வார்த்தை நமக்கு வந்துருந்தா நம்ம என்ன செய்யணும்? துள்ளி குதிச்சு போயிருப்போம். மறுபடியும் பாருங்க, தபரால் நீ வரணும் கூட. நீ வராட்டி என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். ஆண்டவர் உன் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ உன்னாரால என்ன செஞ்சுட்டு இருக்க? கோட்டுக்கிட்டு இருக்க. அந்த அம்மாக்கு ஏற்கனவே வேலை இருக்கு. இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டத்துக்கு வரணும் எவ்வளோ சிரமம், எவ்வளோ வேலைங்க. தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் வேகமாக கல்யாணம், உங்களுக்கு என்ன, குளிச்சிங்க, ட்ரெஸ் பண்ணிங்க, சாப்பிட்டீங்க, கிளம்பிடுங்க. நாங்கள் அப்படியா? அந்த டப்பா எடுத்து அங்கே வைக்கணும், அந்த தண்ணி எடுத்து இங்கே வைக்கணும், இந்த பாத்திரத்தை அங்கே வைக்கணும். அப்படியே எங்கள் அப்போ போகும்போது இவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். வீட்டில் பொழுதுன்னுக்கா அந்தந்த டப்பா அங்கேயே கிடக்கும், அந்தந்த பொருள் அங்கே தான் கிடக்கும். ஆனால் வீட்டு வெளியே போகுது மட்டும் என்ன வரும்? எல்லாம் லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்க, எங்களுக்கு 1000 வேலை இருக்குது, உங்கள் மாதிரியா? விளங்குதா இல்லையா? இந்த அம்மாக்கு ஏற்கனவே வேலை இருக்கு. இவன் கூப்பிட்றான், என் கூட வா, யுத்தத்துக்கு என் கூட வா அப்படி சொல்லுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இப்போதான் வசனம் பாருங்க. அதற்கு அவள் வருவேன். அல்லேலூயா.
நான் நிச்சயமா உன்னோட என்ன செய்வேன், வருவேன். அப்ப யார் வந்தாலும் வராட்டாலும் வெற்றி கொடுக்கறது யாருமா? ஆண்டவர். ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்துறார். ஏன்னா ஜனங்கள் முறையிட்டார்கள் இருக்கு, ஜனங்கள் தீமை செய்தார்கள். ஆனாலும் அந்த கொடுமை நிமித்தம் இந்த சிசேரா 20 வருஷம் கொடுமையாய் அவங்களை வழி நடத்தினபடினால கர்த்தர் நோக்கி முறையிட்டார்கள் இருக்கு அந்த பகுதியில். கடைசி வரை பாருங்களேன், கர்த்தர் நோக்கி என்ன செய்தார்கள்? எப்படி முறையிட்டிருப்பாங்க? ஆண்டவரே, அறிஞ்சும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில காரியங்கள் செய்து விட்டோம் ஆண்டவரே, இந்த ஒரு விசை எங்களுக்காக இறங்கும். அப்படித்தானே ஜெபம் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு விசை என்ன செய்யுங்க, இறங்குங்க, உதவி செய்யுங்க, இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், அப்படி போக மாட்டோம் ஆண்டவரேன்னு ஜெபிச்சிருப்பாங்க, முறையிட்டிருக்காங்க. ஆண்டவர் நம்பிட்டார். ஆண்டவர் என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட இருக்க பெரிய வீக்னஸ் என்னன்னா நம்புறது. நம்மளை நம்பிடுறார். ஆனால் நாம தான் ஆண்டவர் அநேக முறை நம்புறதில்லை. நாம நினைச்சிருதில்ல. ஒரு வியாதிக்காக வந்து ஜெபம் பண்ணுவோம், மெடிக்கல் தாண்டும் போது மாத்திரை வாங்கிட்டு போயிடுவோம். எந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறோமோ அதே வியாதிக்காக என்ன வாங்கிட்டு போயிடுவோம், மாத்திரை வாங்கிடும். விளங்குதா சொல்ல உங்களுக்கு? ஆண்டவர் நம்மளை நம்பிடுறாரு. ஆனால் நாம் அநேக விஷயத்தில் என்ன செய்யலை. வெற்றிக்கு தலைமை தாங்க, வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண். உங்கள் குடும்பம் வெற்றி பெறணும்னா நீங்கள் தலைமை தாங்குறீங்களா? உங்கள் குடும்பம் வெற்றி பெறணும், உங்கள் பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெறணும், பொருளாதார ரீதியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்கு யார் தலைமை தாங்கணும்? யார் தலைமை தாங்கணும்? உங்கள் குடும்பம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் தலைமை தாங்கணும். சில சொல்லுவாங்க, வேதம் சொல்லிருக்கு, அதான் ஸ்திரீக்கு தலை புருஷன். புருஷன் தான் வீட்டுக்கு எப்படி இருக்கணும், தலையா இருக்கணும். இது மனித பார்வை. தேவனுடைய பார்வை அப்படி கிடையாது. புத்தியில் ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. ஆவதும் பெண்ணால, அழிவதும் பெண்ணால. உன் குடும்பம் ஆசீர்வாதம் இருப்பதும் கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறாரு. உன் குடும்பம் விளங்காமல் போகிறதுக்கும் யாரு தான் காரணம்? உன் வார்த்தை மீறி தொலைஞ்சு போகிறவன் போகட்டும், அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படவே வேண்டாம். ஒருவனுக்கு 2 முறை புத்தி சொல்லு, கேட்கல, அவனை விட்டு விலகு. ஆனால் புத்தி சொல்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கணும். புத்தி சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன இருக்கணும், தகுதி இருக்கணும். உனக்கு தகுதி இருக்கணும். உன் குடும்பம் வெற்றி பெறுவதற்கு நீ தலைமை தாங்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சபை வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு, தலைமை தாங்கும்படி அழைக்கிறார். உங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் தலைமையாக இருப்பது போல தேவ ஊழியத்துக்கும் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் நீங்கள் தலைமை தாங்கணும். ஹல்லேலூயா. வந்தோம் போனோம்னு இல்லாதபடிக்கு உங்களால் என்ன ஊழியம் செய்ய முடியுமோ அது செய்வதற்கு நீங்கள் தலைமையாக இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற வேலை இருக்கு, தெபொராளுக்கு வேற வேலை இருக்கு. ஆனாலும் இந்த வெற்றி பெறுவதற்கு இந்த அம்மா தான் அந்த படைக்கு தலைமை தாங்குறா. ஹல்லேலூயா. பொம்பளைக்கு நாங்கள் வரணும், பொம்பளைக்கு நாங்கள் வந்தா சண்டை போடணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லலை, வருகிறேன் என்று சொன்னாள். விளங்குதா? நீங்களே என்ன செய்யாதீங்க, மட்டப்படுத்தி கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை நீங்கள் தலைமை தாங்க அனுப்புகிறார். அறிஞர் பேர் எங்கள் அண்ணா சொல்லுவார், இவரை பார்த்து, நெடுஞ்செழியன் பார்த்து, தம்பி வா தலைமையேற்க வா அப்படின்னு சொல்லுவார். நடமாடுகிற பல்கலைக்கழகம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து வெற்றி கொண்டான்னு சொல்லி ஒருத்தர், அவங்க ரேஞ்சு தான் எல்லாமே. அவர் ஒரு மேடையில் பேசுகிறத நான் வீடியோவில் கேட்டேன். நான் அன்னைக்கே அண்ணாவுக்கு சொன்னேன், அண்ணா இந்த பேர் அவனுக்கு வைக்காதீங்க அப்படின்னு. எந்த பேர்? நடமாடும் பல்கலைக்கழகம்னு பேர் வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவர் வச்சார், அவன் அப்படியே நடந்துட்டு எம்ஜிஆர் போய் சேர்ந்துட்டான். எம்ஜிஆர் திமுக பிரிஞ்ச உடனே அவரோட போய் சேர்ந்துட்டார். அவர் போய் சாகு வரைக்கும் அவங்களோட தான் இருந்தார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வெற்றி பெறுவதற்கு வழிநடத்துகிற கூட்டத்தை தலைமை தாங்கிறது ஒரு பெண். அவங்க யாரு? அவங்க பேர் என்ன? பாரா. வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய பெண் யார்? தெபொராள். தெபொராள். நீங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டீங்க. நான் முத கட்டத்தில் 4 பாகம் இருக்கும்ல, முன்னாடியெல்லாம் 4 பாகம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாகமாக என்ன செஞ்சு மாறிச்சு. இப்போ நான் முதல் பாகத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே எங்கே போயிட்டீங்க? ஆமாம், 3ஆவது பாகத்துக்கு போயிட்டீங்க. ரொம்ப அவசரம் இல்லைங்களா? வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கிய ஒரு பெண் தெபொராள். நீங்கள், உங்கள் குடும்பம், சபை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தலைமை தாங்கணும். 1.
வெற்றி பெற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண். வெற்றி பெற்றுக் கொடுத்தவள் ஒரு பெண். இப்போ யுத்தம் நடக்குது. சிசேராவுக்கும் அந்த பாராக்குக்கும் யுத்தம் நடக்குது. அங்கே 900 இரும்பு ரதங்கள். இவன் ஆட்கள் மட்டும் மொத்தமே 16,000 பேர் தான். அவங்க ஏகப்பட்ட கூட்டம், பெரிய கூட்டம் தான். யுத்தம் நடக்குது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நட்சத்திரங்கள் வந்து சண்டை போட்டுச்சான். அப்ப இந்த சிசேராவுக்கு ஒண்ணுமே விளங்கல, என்ன நடக்குதுன்னு அவனால புரிந்து கொள்ள முடியல. 900 இரும்புதல் வச்சிருக்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா கால்நடை வீரர்கள், குதிரைப்பட வீரர்கள், இத்தனை பேர். இவங்க ஆப்டால் 16,000 பேர் தான். அது 20 வருஷமா எனக்கு கீழே அடிமையா இருந்தவங்க தான். இவங்க என்னடா இந்த போடு போடுறாங்க, அவனால ஜீர்ணிக்க முடியல. கால்நடையா நடந்து ஓடுனா. வரும்போது ரதத்தில் வந்தா, போகும்போது எப்படி போனா? கால்நடையாய் ஓடி போறான். போகும்போது யோசிச்சுக்கிட்டே பேர் என்ன நடக்குதுன்னே தெரியல, அதில் ஓடி போயிருப்பான். இப்போ ஒரு அம்மா கூடார வாசல்ல நின்று நிற்குது. இன்னொரு அம்மா. அந்த அம்மா பேர் யாகேல். என்ன பேருமா? யாகேல். இந்த யாகேலுடைய குடும்பத்துக்கும் சிசேரா குடும்பத்துக்கும் ரொம்ப பழக்கம். அதுக்காக பக்கத்து வீடு நினைக்காதீங்க. அவங்க குடும்பத்துக்கு இவங்களுக்கு நல்ல எப்படி இருந்த சமாதானம் இருந்தது. இந்த குடும்பத்தை பற்றி அவருக்கு தெரியும், அவங்கள பற்றி இந்த அம்மாவுக்கும் தெரியும். நல்ல சமாதானமாக இருந்த ஒரு குடும்பம். இந்த அம்மா வெளியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிசேரா என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். இந்த அம்மா வேகமாக போய் வாரும் வாரும், எங்க வீட்டுக்குள்ள வாரும், என்னோட கூடாரத்துக்குள்ள வாரும் சொல்லி அவனை கூட்டு போய் அவன் சொல்லிட்டான், பாராக்கனை என்னை துரத்துக்கிட்டு வர்றான், பாராக்கனை கொலை செய்ய வர்றான். இல்லைமோ நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனெல்லாம் அவனை போட்டு தள்ள மாட்டான், நான் தான் அவனை போட்டு தள்ளுறது, நீ வாஞ்சிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு. இந்த அம்மா மெதுவாக வீட்டுக்குள்ளே போட்டு கூட்டு போய் அவனை படுக்க வச்சு ஜமக்காலத்தை போட்டு மூடி வச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கடைசியில் ஜமக்காலத்தை போட்டு என்ன செய்யறது? மூடி வச்சிருது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தகரிக்குன்னு சொன்னது போல செய்யறதெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு கடைசியில் இயேசுவின் பேர் வச்சுக்கிறது. கர்த்தருக்காக செய்தேன், கர்த்தருக்காக பண்ண செஞ்சதெல்லாம் நம்ம பழி தூக்கி யார் மேலே போகிறது? ஆமாம் ஆமாம். இந்த அம்மா அவனை உள்ள கூட்டு போய், ஏன்னா வேறு அறிமுகம் இல்லாதவனா இருந்திருந்தா இவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார், அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க மாட்டார். ஏன்னா இவர் ஒரு சேனாதிபதி இல்லை, இவருக்கு தெரியல போர் யுத்திகள் இவனுக்கு தெரியும் இல்லை, போயிருக்க மாட்டான். இவங்க நல்ல அறிமுகமானவங்க தானே, நம்மோடு நம்ம சமாதானமாக இருக்கிறவங்க தானே சொல்லி உள்ள போய் பெரிய போர்வை ஜமக்காலம் என்று இருக்கு வேதத்தில், ஜமக்காலம் போட்டு மூடி வச்சுட்டான். இவன் ஓடி போன களைப்பில், ஏம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படிங்கிற. ஓடி போன தண்ணி தாகம் இருக்கும் இல்லையா, தண்ணி கொடுமான்னு சொன்னான். இவன் சொன்னா, தண்ணி உனக்கு எதுக்கு? தண்ணி நான் பாலே கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ஆமாம், பால் கொடுக்குறேன். இந்த இவனுக்கு ஏன்னா இவன் வந்து சேனாதிபதி, ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன், ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்த மனுஷன். தண்ணி கேட்டதுக்கு அவன் என்ன செய்யறான்? நான் அவனுக்கு பாலே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய சொம்பில் என்ன செஞ்சிச்சு? கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்து நல்லா குடிச்சிட்டு, அதான் அவனுக்கு கடைசி பால். நல்லா தூங்கிட்டான். எப்படி தூங்கிட்டான்? நல்லா தூங்கி வந்த நோக்கத்தை மறந்துட்டான். யார் துரத்திட்டு வர்றான்னு என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். தன்னுடைய படைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க, அதை மறந்துட்டான். உண்ட மயக்கும் குண்டனுக்கும் சொன்னது போல இவன் பாலை குடிச்சு நல்லா தூங்கிட்டான். இப்போ இந்த அம்மா மறுபடியும் போய் வாசல் நிற்குது. ஒருத்தனை கூட்டு வந்து போட்டு தள்ளிருச்சு. மறுபடியும் ரோட்டில் போய் நிற்குது. இப்போ யார் வர்றா? பாராக்கு வர்றான். பாராக்கு முன்னாடி ஓடி போய், நீ தேடுகிற மனசை நான் காண்பிப்பேன் வா என்று வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. ஆசீர்வாத் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 5:24. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியின் மனைவியாக ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா கூடாரத்தில் தான் இவ என்ன செய்தா? எதிரியை போட்டு தள்ளினாள். அல்லேலூயா. கூடாரத்தில் எதிரியை போட்டு தள்ளினா யாகேல். ஆகினால் கூடாரத்தில் வாசமா இருக்க ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்க வீட்டில் முழங்கால நில்லுங்க. உங்க வீட்டில் உங்க கூடாரத்தில் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சத்துருக்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களை பலம் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பலவீன பாண்டம் என்று ஏதோ ஒரு இடத்துல சொன்னதுக்காக என்ன செய்ய வேண்டாம், அதை நீங்கள்
நினைக்க வேண்டாம். ஆண்களை விட நீங்கள் தான் பலசாலிகள். ஆண்களை விட நீங்கள் தான். ஆமாம். ஒரு ஆள் பார்த்தா நல்ல இவ்வளோ பெரிய மீசை, நல்ல முரட்டு முகம், நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளை 17-18 வயசு பிள்ளை வந்து இன்ஜெக்ஷன் போட வருது. அவர் அம்மா பார்த்து போடுமா, பார்த்து போடுமா, நான் போட்டதில்லம்மா, ஊசியே வைக்கல என்கிறாரு. அந்த பிள்ளை சொல்லுது, அப்பா இன்னும் போடவே இல்லைப்பா அப்படிங்குது. இன்றைக்கி பெண் பிள்ளைகள் எத்தனை ஊசி வேணாலும் என்ன செய்கிறீங்க, போட்டுக்கிறீங்களே. ஆப்ரேஷன்னா தைரியமாக போகிறீங்களே. அப்போ யார் பலசாலி? அப்போ பலசாலி நீங்கள் பலவீன பாண்டம் சொன்னோன்னே இதே சாக்காடா வச்சு என்ன செய்யக்கூடாது. காலையில் 4 துளிதை வச்சேன், கைகாலாம் வலிக்குது, நானே பலவீனமான பாண்டம். எசேக்கியேல் சொல்லுவார், பலவீன பாண்டம் நானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது பாட்டு. ஏன்னா மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார், எலும்பினாலே ஏவாளை உண்டாக்கினார். மண்ணினாலே ஆதாமை உண்டாக்கினார், எலும்பினாலே ஏவாளை உண்டாக்கினார். இப்போ மண்ணு சட்டிக்கும் எலும்பு அடித்து பார்த்தா எது நொறுங்கும்? எது நொறுங்கும்? மண்ணு சட்டி உடையுமா, எலும்பு உடையுமா? அப்போ யார் பலம்? அதுக்காக தான் சில பேர் பைக்கில் நீங்கள் போகும்போது பாருங்கள், கணவன் மனைவி போவாங்க, மனைவி பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு வயிறு கூட வச்சுக்கிட்டு ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவரும் விழுந்து போகாமல் அவரையும் பிடிச்சிக்கிட்டு. சில பேர் வகுரே எட்டாது இவ்வளோ, ஏன்னா இவர் இருந்தால் 2 அடிக்கு அங்கிட்டு இருக்குது ஒரு வகுறு, வகுறு எட்ட மாட்டேங்குது பாவம் அந்த பிள்ளை. அவரும் கீழே விழுந்து போகக்கூடாது, அவரையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, இங்கே இடது கையில் குழந்தையும் பிடிச்சிக்கிட்டு வயிறு கூட வச்சுக்கிட்டு ஜம்முண்டு போகுதா இல்லையா? அந்த நேரத்தை பார்த்து ஒரு போலீஸ் இருக்கான் லைசன்ஸ் கேட்குறதுக்கு. இவங்கள பார்த்தோன்னே பாவம் எல்லாத்தையும் நிற்க வச்சா இவனை நிற்க வைக்காமல் போயிட்டான். மனைவி கேட்குது, எல்லா வண்டியும் நின்றுச்சு, உங்களை மட்டும் ஏன் எலகி மட்டும் போடாதனால நிறுத்தலை அப்படி. அவர் சொன்னார், ஏற்கனவே ஒரு இம்சையை கூட்டு போய்கிட்டு இருக்கான், இது வேற நம்ம கூட்டு மறுபடியும் ஒரு இம்சையை உண்டாக்க வேணுமா அப்படி சொல்லி தான் விட்டுருக்காரு பாவம். அப்போ பாதுகாப்பு பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பா, ஆணுக்கு பெண்ணுக்கு பாதுகாப்பா? நம்ம பார்வையில் ஆணுக்கு பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு. ஆண்டு சொல்கிறாரு ஆணுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு. ஏன்னா ஏற்கனவே அந்த 10 வார்த்தைகள் குறித்து நான் பேசுகிறேன், 10 கட்டளை. அந்த 10 கட்டளையில் அப்படியே பேசிட்டு வரும்போது பெண்ணை எதை குறிக்குது? கோடாரி. பெண்ணு கோடாரி. கோடாரி மாதிரி வெட்டு 1 துண்டு 2 அப்படியா? நம்ம பெண்கள் வெட்டு 1 துண்டு 3. வீட்டுக்கு வந்தாயா வீட்டை 2ஆ உடைச்சிட்டா, வெட்டு 1 துண்டு 2. அப்போ பெண்கள் ஆண்டவர் சபைக்கு ஒப்பனையாக கொடுத்திருக்கிறார். இந்த அம்மா யாகேல் கூடாரத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்கள் வீடுகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கினது தெபோரால இருந்தாலும் வெற்றி பெற்று கொடுத்தது யாகேல். ஆமென், ஆமென். அப்போ உங்களால் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஒரு வெற்றியை கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? உங்களுடைய குடும்பம் வெற்றி அடையும். எந்த காரியத்தில் நீங்கள் எது தோல்வி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் வெற்றி கொடுப்பார். ஆமென். தேவனாம் மகிமை உண்டாகட்டும். யாகேல் ஸ்திரீகளுக்குள்ள எப்படிப்பட்டவள்? ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 3வது ஒரு அக்கா. இப்போ 2 அக்காவை குறித்து பார்த்துட்டோம். 3வது அக்கா பார்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். வாசிங்க. அதில் 28ஆம் வசனம். புலம்பினால். இந்த அக்கா புலம்புற அக்கா. இந்த அக்கா என்ன செய்யுது? யார் இந்த அக்கா? சிசேராவுடைய அம்மா. இந்த அம்மா பேரே பைபிள் இல்லை, அம்மா பேரே பைபிள் இல்லை, ஆனால் புலம்புனது மட்டும் இருக்கு. என்ன சொல்றா? எல்லா வண்டியும் வருது, என் மக வண்டி காணோம். எங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா? ஜன்னலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளியும் வரல. யாகேல் 2 முறை வெளியே வந்து என்ன செய்தா? வந்துட்டு கூட்டு போனா. இந்த அம்மா ஜன்னலில் நின்றுக்கிட்டு ஆமாம் ரதம் வரலன்னு சொல்லி புலம்புனா. இன்னைக்கு சத்ருவுக்களை புலம்ப வைக்கிற யாகேல்கள் நீங்க தான். அல்லேலூயா. சிசேரா எதிரி என்றால், சிசேரா தாயும் எதிரி தானே. எதிரிகளை புலம்ப வைக்கிற யாகேல்கள் தெபோராள்கள் யாரு? நீங்க தான். இவங்க 2 பேர் இருக்கு. இந்த சிசேரா அம்மாவுக்கு என்ன இல்லை? பேரே இல்லை. ஏன்னா புலம்புனாள். சில அம்மாமார்கள் எப்போ பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்களாம் அப்படி கிடையாது. நீங்கள்லாம் சொன்ன பேசுனா ரத்தின சுருக்கம், இன்னும் 4 வார்த்தை சேர்ந்து கேட்காமலாம் இன்னும் கேட்கலாமோன்னு இருக்கும்.
சில ஊர்களில் சண்டை வரும், கணவன் மனைவிக்கு சண்டை வரும். இந்த அம்மா கணவன் வீட்டுக்கு வரும்போதே இந்த அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரிப்பரேஷனா? ப்ரிப்பரேஷனாக ஆயத்தப்படுத்தி அவர் வந்த உடனே இதை கேட்கணும், வந்த உடனே அதை கேட்கணும், இதுக்கு பதில் சொன்னால் இதை நம்ம சொல்லணும் சொல்லி ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ராஜா சிரிக்கிற, ராஜா வந்தோடனே கேட்பியோ? சில வந்து என்ன சொன்னீங்க, ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. வந்த உடனே இந்த கொஞ்சம் நேரம் ஆணியும் தண்ணி கண்ணி கொடுத்துட்டு டீக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இந்த கேள்வி கேட்கணும். அன்னைக்கு கிபிலாம் ஞாபகம் வரும். போன மாதம் போனது, அந்த முந்தின மாதம் போனது, அந்த மாதம் போனது. ஆனால் சர்ச்சில் பண்ண பிரசங்க தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. போன வாரம் என்ன கேட்டால் என்ன ஞாபகம் இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு சண்டை என்ன இருக்கு, யார் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன் நான் சொன்ன இல்லை, அன்னைக்கு சொன்ன இல்லை, ஏமா என்னைக்கு சொன்ன அன்னைக்கு சொன்ன இல்லை. இவன் என்ன செய்ய, வேறு வழி இல்லை. ஆமாம், கிபி இன்னும் என்னென்ன இது இருக்கோ எல்லாம் ஞாபகத்து வந்துடும், எல்லாம் ரெடியாக இருக்கும். கணவன் வந்தோடனே ஆரம்பிக்கும். இவர் சொல்லுவார், கடைசியில் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு சண்டைக்கு வர்றேன்னு தெரிஞ்சிருச்சு. இவன் சொல்லி என்ன பேச தெரியாது. கடைசியில் என்ன சொல்கிறேன், அந்த அம்மா யோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே கடைசியா நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே நீ கடைசி சொல்கிறிய, ஏன்னா பேச தெரியாது. இந்த அம்மா புலம்புனாங்க. புலம்புற வீடு சாபமான வீடு. ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. வாழ்கிற வீட்டில் பொம்பளை புலம்பலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொம்பளை புலம்புனா ஆம்பளை புலம்பலாமா? சிலர் சொல்லுவாங்க பொம்பளை மாதிரி இந்த ஆள் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்படி நினைக்கிறாங்க. பொம்பளை என்ன புலம்பணும் போல் இருக்கு. ஆம்பளை புலங்கனா போச்சு. ஆம்பளை புலம்புனா அந்த வீடு உருப்பிடுமா அப்படியே சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பேன், அப்போ பொம்பளை புலம்புனா உருப்பிடுமா? யார் புலம்புனாலும் உருப்பிடாது. புலம்பல் வீட்டில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. புலம்புறது என்ன நடந்து போச்சு, என்ன நடந்தது, என்னத்தை கொண்டு வந்தால் அழிச்சு இது பண்ணுறத அழிக்கிறதுக்கு. தாத்தா பாட்டம் பூட்டன் சம்பாரிச்சது எத்தனை கோடிகள் நீங்கள் வந்து தொலைச்சிருக்கீங்க புலம்புறதுக்கு? ஒன்றுமே இல்லை. ஆகாயத்து பச்சைகளை போஷிக்கும் தேவன் போஷிக்கிறார். உண்ண உணவும் உடுக்க உடையும் நமக்கு ஆசீர்வாதம். தேவ பக்தியை நமக்கு மிகுந்த. ஆமாம், ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. தங்க பஸ்மம் தின்னவனும் மண்ணுக்குள்ள, கம்மங்கஞ்சி சாப்பிட்டவனும் கம்மங்கூழு குடிச்சவனும் மண்ணுக்குள்ள, எல்லாம் ஒரு நாள் தான், எல்லாம் ஒன்றும் இல்லை தான். அடிக்கடி சொன்னது போல மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை. இந்த பூமியில் வாழ்வதற்கு பொருள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வுலக போகிறதுக்கு அருளும் தேவை. அதான் போன வாரம் பார்த்தோம். இயேசுவனிடத்தில் தேடாதீங்க, இயேசுவையே தேடுவோம். அல்லேலூயா. இந்த அம்மா புலம்புறாங்க, புலம்பி தள்ளுறாங்க. புலம்பல் ஏன் புலம்புறாங்க தெரியுங்களா? மகன் மேல பாசம் இல்லை. யார் மேல பாசம் இல்லை? பாசம் இவ்வளவு அதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அடுத்த வசனம் சேர்ந்து வாசிக்க வேண்டும். அது கீழே வாசுங்க. அவள் தானும் தனக்கு இது வந்து அவங்க அம்மா, சரிங்களா? அவளுடைய நாயகிகள், அதாவது தோழி பெண்கள் புத்திசாலிகள், அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு தானும் தனக்கு மறுமொழியாக 30ஆம் வசனம். ஏமா அவங்க கொள்ளைகள் கண்டுபிடிக்கவில்லையோ? சண்டைக்கு போனா என்ன வரும்? நிறைய கொள்ளை பொருள் கொண்டு வருவாங்கல்ல, கொள்ளையிடவில்லையோ? அது பங்கு போட வேணாமா? ஆளுக்கு 2 பொம்பளைங்க அவங்க வந்து பங்கு போட வேண்டாமா? சிசேராதான சேனாதிபதி, அவனுக்கு பலவர்ணமான ஆடைகளை, பலவர்ணமான ஆடைகளும் கழுத்துக்கு இருவரும் பொருந்தும் தையில் உள்ள ஆடையும் கொடுக்க வேண்டாமோ என்றால் அப்படி சொல்லிட்டு, அப்ப இந்த அம்மா நினைப்பென்ன, மகன் வரலன்னு சொல்லி அந்த நோக்கம் கிடையாது. வீரர்கள் அழிந்து போனார்கள் அந்த நோக்கம் இல்லை. ஒரு வெற்றி இழந்துட்டோமோ என்ற கவலை இல்லை. கொள்ளை பொருட்கள் வராம போச்சே, பொருட்கள் மேல நினைச்சு புலம்புனா. விளங்குதா? பொருட்கள் மேல நினைச்சு
புலம்புனான். நீதிமொழிகள் 1:19 அருமையாக ஒரு வார்த்தை இருக்குது. எடுத்தவங்க வாசிங்க, நான் ஜோம் பண்ணி முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 1:19. பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, தன்னுடையவர்களின் உயிரையும் என்ன செய்யும். இன்னைக்கு பொருளாசைக்காக எத்தனை பேர் கொலை செய்கிறான்? அம்மாவை கொலை செய்யலையா? அப்பாவை கொலை செய்யலையா? அப்பா பிள்ளைய கொலை செய்யலையா? அண்ணன் தம்பி கொலை செய்யலையா? தம்பி அண்ணனை கொலை செய்யலையா? ஏன்? எதற்காக? பொருளாசை. தன்னுடையவர்களை என்ன வாங்கும்? உயிரை வாங்கும். இந்த புலம்பனை இந்த அம்மா ஏன் புலம்புனாங்கன்னா, மகன் வண்டி மிந்தி போச்சுன்னு மட்டும் இல்லை, அவன் கொண்டு வர வேண்டிய பொருள் வராமல் போச்சு. இதுக்காக தான் புலம்பினான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய முறை யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் என்ன கொண்டு வருவான்? நிறைய பொருட்களை கொண்டு வருவான். அந்த ஆசை இந்த அம்மாவுக்கு இன்னும் வரல. வந்திருந்தா என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பான். அது பல வர்ணமான ஆளுக்கு 2 பொம்பளைங்க. ஏன்னா அங்கே ஊர்லேருந்து என்ன செய்வாங்க, கொண்டு வந்து அவங்கவுங்க எத்தனை பொம்பளை வேணாலும் அவங்க என்ன செய்யலாம், வீட்டில் போய் வச்சுக்கலாம். ஆளுக்கு 2 பொம்பளைங்க, அவங்க ட்ரெஸ்ஸு, அது பல வர்ணமான ஆடைகள் எல்லாம் கொண்டு வர வேண்டாமோ? அது பங்குறதுக்கு நேரம் ஆகும்ல. அப்போ இந்த அம்மா புலம்புனது மகனுடைய பாசத்துக்காக அல்ல, பொருளாசை. இன்னைக்கு நாம் எதற்காக புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எந்த காரியத்துக்காக புலம்புகிறோம்? இப்படிப்பட்ட புலம்புகள் நமக்கு என்ன வேண்டாம்? வேண்டாம். இப்படிப்பட்ட புலம்புகள் வேண்டாம். தேவன் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், அர்ப்பம் செஞ்சிருக்கிறார், ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு இல்லாமல் இருக்க கூட சொல்ல வரல. தேவையானதை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படணும், உன் கூட இருக்கிறவங்களையும் ஆசீர்வதிக்கப்பட வைக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரி, 3 அக்காமாரில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட், வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கின தெபொராள். நீங்கள் எப்படிப்பட்ட இருக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்கணும். உங்கள் மூலியமாக அற்புதம் என்ன செய்யும்? ஆண்டு நடப்பித்து கொடுப்பார். வெற்றி பெறுவதற்கு தலைமை தாங்குவது ஒரு பெண், அவங்க தெபொராள். 2வது, வெற்றியை பெற்றுக் கொடுத்தவள் யாகேல். சரிங்களா? அவள் தன்னுடைய கூடாரத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்னா சத்துருவை ஜெயிச்சா. நீங்கள் வீட்டிலிருந்தே சத்துரு என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தி. அப்படியா? பெண் புத்தி பின் புத்தினா கரெக்டு தான். என்னன்னா பின்னாடி வர்றதை முன்னாடி யோசிக்கிற ஒரு இது. 2வது பின் புத்தி, 2ஆம் விலகி இருக்கிறத இணைக்கிறது. அதுக்கு பேர் என்னது? பின்னு. அப்படிதானே? பின்னு. பெண் புத்தி பின் புத்தியா இருக்கணும். இணைக்கிறவங்களா இருக்கணும் தவிர இணைச்சிருக்கிறவங்களை என்ன செய்யக்கூடாது? பிரிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்திற்கு, சபையில் நிறைய ஊழியம் இருக்குது, ஏதோ ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் தலைமை தாங்கணும். உங்கள் கீழே 2 பேர் 3 பேர் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை சொல்லுங்கள், சுவிசேஷம் சொல்லுங்கள், ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அல்லேலூயா. 3வது ஒரு அம்மா, புலம்பர் அம்மா. இந்த புலம்பல் லிஸ்ட்லேருந்து நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை அப்படிப்பட்ட புலம்பலுக்குரியவர்களாக நம்ம இருப்போமானால், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஏன் புலம்புறோம், எதுக்காக புலம்புறோம்? தேவையில்லாமல் என்ன செய்ய வேண்டாம், புலம்பாமல். போன வாரம் பார்த்தோம், அந்த மரியாதை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஸ்திரியே ஏன் அழுகிற? யாரை தேடுற? ஏன் அழுகிற? நீ அழுகிறதுக்கு வாட் ரீசன்? எதற்காக அழுகிற? சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஊண்டு ஊழையிட்டு இருக்கக்கூடாது. கத்தியால் சாதிக்காதது பெண்கள் கண்ணீரால் சாதிப்பார்கள். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ நீ என்ன அழுதாலும் அவன் பாட்டு பைக் தூக்கிட்டு போயிடுவான். போயிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு, ஹலோ வீட்டுக்கு வர போகிறேன், என்ன வாங்கிட்டு வர? அப்படியே அந்த பிரேட் ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. பிரேட் ரைஸா? சிக்கன் பிரேட் ரைஸ் வாங்கிட்டு, சண்டை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி கண்ணீருக்கு என்ன இல்லை முன்னிருந்த மதிப்பு. அதுக்காக நீங்கள் பழைய நினப்பில் என்ன செய்ய வேண்டாம். கத்தியால் ஆண்கள் சாதிக்காதது பெண்கள் கண்ணீராக சாதிப்பாங்கன்னா அது ஒன்றுமே நடக்காது. நீ பொழுதுன்னைக்கு எப்படி இருக்க வேண்டியதா? அழுதுகிட்டே இருக்க வேண்டியதா? சரி, ஆகினால புலம்புறதை நிறுத்துங்கள்.
இந்த அம்மா புலம்புனது பாசத்துக்காக புலம்புல, பொருளுக்காக புலம்புனா. வெற்றிக்காக புலம்புல, என்ன செய்த இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக புலம்பினால். நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக புலம்பாமல் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த 3 அம்மாமார்களை நீங்கள் வீட்டில் போய் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து மறுபடியும் நிறுத்தி வாங்க. இதிலிருந்து கர்த்தர் ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட அக்காமார்களாக இருக்க போகிறவங்க நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். ஒன்று செய், அது நன்றே செய், அது இன்றே செய். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதன்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.